குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின கேரட், 1 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின பீன்ஸ், கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மேகியை நம்ம அப்படியே சேர்த்து தான் வேக வைக்க போறோம், தனியா வேக வைக்கல. அதனால மேகியை சின்னதா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே உடைச்ச மேகியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. இடையில இது போல ஓபன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இது வேகிற இந்த ஸ்டேஜ்ல ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை யூஸ் பண்ணிருக்கேன். முட்டையை உடைச்சு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ இது கூடவே கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இது போல நம்ம சேர்த்த முட்டைலாம் தனித்தனியா வெந்து வரணும். சேர்த்துட்ட தண்ணிலாம் கரெக்டா ஈக்குவலா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மேகியை இந்த முட்டையோட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மேகி ரெடி. இது போல ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க.